கும்பராசி அன்பர்களே 2024-25ஆம் வருடம் குரு பயிற்சி எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சற்று மத்தியமமான பலனை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல பயிற்சி செய்கிறார். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கும் 11ஆம் அதிபதி 4 அமரும் போது வீடு மனை வாகனங்கள் மூலமாக லாபங்கள் அதாவது வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. நீங்கள் ரொம்ப நாளாக வீடு விற்காத இருந்தாலோ இல்லை வீடு காலி லேண்ட் சும்மா போட்டு வச்சுருந்தாலோ இப்போ ஏதாவது முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். மேலும் ரொம்ப நாளாக விற்கப்படாத இடங்கள் இப்போ விற்று கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. இந்த 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால இது வரைக்கும் நீங்கள் கேது பகவானால் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உடல் உபாதைகளோ இல்லை ஏதாவது கோர்ட்டில் போய் வழக்குகள் கொடுத்து எதுவும் கிடைக்காம இருந்தாலோ நீங்கள் இழுத்துட்டு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஏதாவது ஊரில் பிரச்சனைகள் பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த குரு பகவான் பார்வையால் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் பிரச்சனை நோய்களுக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. 10ஆம் இடத்துல பார்வையிடுறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குனாக்கா புதிய தொழில் முயற்சிகள் வியாபாரம் செய்யறதுக்காக வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இந்த வாட்டி நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 12ஆம் இடத்து ஐஎன்எஸ் போகும். நல்லா தூங்குவீங்க, நல்ல சொகுசாக வாழ்கிறதுக்கு உண்டான காலம் இது. ஆனால் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வச்சுருந்தீங்கன்னாக்கா அதே குரு உங்களுக்கு பழி வாங்கிடுவார். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கறதுனால வியாபாரத்துக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இதெல்லாம் இந்த வாட்டி நடக்கும். அதிலே கவனமாக பார்த்து போடுங்க. மேஜராக உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். 8ஆம் இடம் சுகம் அடையுது, 10ஆம் இடம் சுகம் அடையுது, 12ஆம் இடம் சுகம் அடையுது. 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் தான் 4ல் உட்காராது. அதுவும் பாசிட்டிவான விஷயங்கள் தான். ரொம்ப பெரிய நெகட்டிவ் பலன் கிடையாது. சற்று உங்களுக்கு பாசிட்டிவான பலனே இந்த வருடம் அமையுது. நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சிவாயனம்.